அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் ஒரு பாயிண்டில் பெட்ரேயில் சந்திச்சிருப்போம். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்டேருந்து, ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க கிட்டேருந்து, நம்ம கூட லைஃப்பில் எல்லாத்துக்கும் இருப்பாங்கன்னு நம்பின ஒருத்தவங்க கிட்டேருந்து அதை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அதோட பெயின் அவ்வளோ சிவியராக இருக்கும். அதை லிட்ரலி ஒரு ஒரு பாடி பார்ட்ஸ்லேயும் நம்மளால் அதை ஃபீல் பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அது அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி நடக்கலை. அல்லாஹ் அதை அந்த நேரத்தில் இந்த பர்பஸ்க்காக அதை நடத்தணும்னு ஆல்ரெடி அதை அல்லாஹ் எழுதி வச்சிட்டான். அதனால் அது அந்த நேரத்தில் நடந்திருக்கு. ஒரு விஷயத்தில் இருக்கிற நல்லது நமக்கு தெரியாது, அதே விஷயத்தில் இருக்கிற கெட்டதும் நமக்கு தெரியாது. அல்லாஹ் இஸ் ஆல் வைஸ், ஆல் நோயிங். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம லைஃப்பில் நமக்கு எது நல்லது அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் அது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்குன்னா அதில் ஒரு பர்பஸ் இருக்குது, அதில் ஒரு ரீசன் இருக்குது. அதை முழுசாக நம்புங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஸோ லெட் த பிலீவர்ஸ் புட் தேர் ட்ரஸ்ட் ஒன்லி இன் அல்லாஹ். அதை நீங்கள் முழுசாக நம்புனீங்கன்னா அதில் அந்த பெயின்லேருந்து உங்களால் ரொம்ப ஈஸியாக வெளியில் வர முடியும். நம்மளை ஹர்ட் பண்ணது யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஹீல் பண்ண போகிறது அல்லாஹ் மட்டும்தான். நம்ம ஹீலிங்கை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியில் எடுத்துக்கிட்டு அவுட்கம்மை அல்லாஹ் கிட்ட கொடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் சேர்ந்து ஹீல் ஆகும்.